முடக்கம் அப்படின்றதுலதான் ஏன் முடக்கப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அரசு தரப்பு இது குறித்து உரிய விளக்கங்களை தெளிவுபடுத்தல. அதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தல, பொதுவெளியில தெளிவுபடுத்த. புதிய தலைமுறை நிர்வாகம் இதுல மாற்றி மாற்றி சில நிலைப்பாடுகளை அறிவிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது முடக்கப்பட்டிருக்கலாம் என தகவல் அப்படின்னு வேற யாரோ இல்ல, அவர்களே அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி நிறுவனமே முடக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல் அப்படின்னு அவங்களே அப்படிதான் வெளியிட்டாங்க. அப்ப அவங்களுக்கே அதுல முதல்ல சந்தேகம் இருந்தது. அரசியலமைப்பு சட்டம், நாம் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கருத்துரிமைக்கான ஆதரவையும் அல்லது கருத்துரிமையையும் பேசுகிறோமோ அதே அரசியலமைப்பு சட்டம் அதே கருத்துரிமைக்கு கீழே தேவைப்படும் பட்சத்தில் அப்படின்னு ஆனால் அப்படின்னு ஒரு சுழிச்சு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அத அரசு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்குது இல்லையா? புதிய தலைமுறை மீதான தாக்குதல் என்பது தன் மீதான தாக்குதல். தன் மீதான தாக்குதல் என்பது ஊடகவியல் மீதான தாக்குதல். ஊடகவியல் மீதான தாக்குதல் என்பது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். ஏன் இவ்வளவு எக்ஸ்பாண்டிங்கா போகுது? புதிய தலைமுறை மீதான விமர்சனம் என்பது புதிய தலைமுறை மீதான விமர்சனம் தான். ஒரு ஊர்ல பிரச்சாரம் பண்ண வர்றாரு. ஊர்ல பிரச்சாரம் தானே பண்ண வர்றாரு. திமுக கோட்டையை திணறடித்த அல்லது அதிமுகவை பந்தாடிய என்ற தமிழில் நான் பார்க்கல. பாஜகவை கடுமையாக சாடிய அப்படின்ற தமிழில் நான் பார்க்கல. நான் பார்த்தது எல்லாமே திமுக கோட்டையில் கால் பதித்த, சோழ மண்டலத்தை கையில் எடுத்த, பாண்டிய மண்டலத்தை கையில் எடுத்த, கொங்கு மண்டலத்தை கையில் எடுத்த, கொங்கு நாட்டை சிறைப்பிடித்த அப்படின்னு தான் நான் தமிழில் சொல்ல பார்த்தேன். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பாடலை கட் பண்றது, கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும் பாட்டை கட் பண்றது, ஓடி வருகிறான் உதயசூரியனை கட் பண்றதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்றீங்க? we are not a propaganda tool. நாம ப்ரொபகண்டா பண்ணல, நாம அதை ரிப்போர்ட் பண்றோம். அங்க ப்ரொபகண்டா நடக்குது, அதை நாம ரிப்போர்ட் பண்றோம். அதனால அந்த ப்ரொபகண்டாவா இருக்கிற போர்ஷன்ஸை கட் பண்றோம் அப்படின்றது தானே நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிற அறம். அது அறமான்றது வேற, அது உண்மையிலே அறத்தின் பால் வைத்து யோசிக்க வேண்டியதான்றது வேற. இதைத்தான அறம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி கொண்டவர்கள் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னு பாட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட்ல மேல ஒரு தலைப்பு இருக்கு. என்ன இருக்கு? கமலஹாசன் பற்றின ஒரு தலைப்பு இருக்கு. அவர் என்ன பேசினார், எங்கு பேசினார் தெளிவா இருக்கு. கீழே அண்ணாமலை ரொம்ப அழகா அவர் என்ன பேசினார்ன்றது ஒரு பாக்ஸ், எங்க பேசினார்ன்றது ஒரு பாக்ஸ் அழகா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அது எந்த ஊரு, என்ன கண்டென்ட், ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்றத நான் நம்முடைய 2 சேனல் நேயர்களுக்குமே சவாலாவே விடுறேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சு காட்டுங்க. அதிமுகவினுடைய மாநாடு மதுரையில் நடந்ததுல எவ்வளவு சோறு வீணடிக்கப்பட்டதுன்ற ஃபுட்டேஜை யார் டெலிகாஸ்ட் பண்ணா? டிஜிட்டல் மீடியாவா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா? அதற்கு பின்னால் இருந்த அரசியல் என்ன? ஏன் தாவேகா கூட்டத்தில் அவர்கள் கலைந்து சென்றதற்கு பிறகு அந்த இடத்தில் என்ன நடந்தது என்கின்ற கவரேஜே இல்ல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம். அண்மை காலத்துல நம்ம சில செய்திகளை பார்க்கிறோம். ஒரு தனியார் தொலைக்காட்சி, ஒரு முன்னணி நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய அரசு கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ்கள்ல முடக்கப்பட்டிருக்கிறது. பரவலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் அந்த சேனல் ஒளிபரப்பப்படவில்லை. இது ஜனநாயகத்திற்கு எதிராக ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்திலே விகடனுடைய அந்த டிஜிட்டல் முடக்கப்பட்டிருந்த பொழுது முதலாக ஓடோடி இது ஜனநாயக குரல் வழியை நெரிக்கக்கூடிய செயல், இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்றெல்லாம் கூறியிருந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த காலத்திலே. ஆனால் இந்த ஆட்சியில் தான் இவ்வாறாக இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்திருக்கிறது என்கிற ஒரு கடுமையான விமர்சனம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் மீதும் பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள் பொது வெளியில வைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் பார்க்கிறோம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, இத நீங்க தொடர்ந்து உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டுக்கும் அதே போல பத்திரிகையாளர்களுக்கும் மத்தியில ஒரு இணக்கத்தையும் ஒரு சுமூகத்தையும் ஏற்படுத்தணுங்கிற ஒரு முனைப்போடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பவர். அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். என்ன நடந்தது?
முதல்ல இது 2 பார்ட்டு. தொலைக்காட்சி முடக்கம் அப்படின்னு பரவிய செய்தி ஒரு பார்ட்டு. சமஸ் அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடியதும், சமஸ் குறித்து பிறர் எழுதி கொண்டிருக்கக்கூடியதும் 2. இந்த 2 பகுதி. ஒண்ணு முடக்கம். இப்ப கண்டிப்பா முடக்குவது அப்படின்றத யாராலும் ஆதரிக்க முடியாது. முடக்கினால் கண்டிப்பா அது வந்து கண்டிக்கத்தக்கது. அது கடுமையான கண்டனத்திற்கு உட்பட்டது. தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பாகவும் கூட முடக்கப்பட்டிருந்தால் அதை கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு தான் அறிக்கையும் வெளியிட்டிருந்தோம். இதுல இந்த முடக்கம் அப்படின்றதுலதான் ஏன் முடக்கப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அரசு தரப்பு இது குறித்து உரிய விளக்கங்களை தெளிவுபடுத்தல. அதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தல, பொதுவெளியில தெளிவுபடுத்தல. 2வது, புதிய தலைமுறை நிர்வாகம் வந்து இதுல மாற்றி மாற்றி சில நிலைப்பாடுகளை அறிவிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது முடக்கப்பட்டிருக்கலாம் என தகவல் அப்படின்னு வேற யாரோ இல்ல, அவர்களே அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி நிறுவனமே முடக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல் அப்படின்னு அவங்களே அப்படிதான் வெளியிட்டாங்க. அப்ப அவங்களுக்கே அதுல முதல்ல சந்தேகம் இருந்தது. அவங்களுக்கே சந்தேகம் இருக்குது அப்படின்னா அப்போ அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றதுதான். அதற்கு பிறகு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறத பார்க்க முடிந்தது. ஒரு சிலர் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து SD to HD டிரான்ஸ்மிஷன்ல ஏற்பட்ட சிக்னல் இழப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும், கேபிள் ஆப்ரேட்டிங் அப்படின்றதுல வந்து நேரடியாக சில ஆண்டுகள் கள அனுபவம் உள்ள நம்முடைய பத்திரிகையாளர் வட்டாரத்திலே இருக்கக்கூடிய சிலரோடும் கலந்து பேசிய போது அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முடக்கப்பட்டிருந்தால் அது வந்து மாவட்ட அளவுல தான் முடக்கப்பட முடியும், மாவட்டத்திற்குள்ளேயே இப்படி வகை வகையாக முடக்குவது அப்படின்றது சாத்தியமில்லை அப்படின்னு அவங்களும் பதிவு செய்திருந்தார்கள். இப்ப அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது புதிய தலைமுறை தொலைக்காட்சி சில இடங்களில் தெரிகிறது, தெரியவில்லை அப்படின்னு பலரும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது அரசு இது தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. புதிய தலைமுறைக்கு தெளிவுபடுத்துவது என்பது ஒரு பக்கம் இருக்கலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கலாம். ஆனா பொதுவில் அத என்ன காரணமோ அதை விளக்கணும். ஒருவேளை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனா கூட இருக்கலாம்ல. அரசியலமைப்பு சட்டம், நாம் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கருத்துரிமைக்கான ஆதரவையும் அல்லது கருத்துரிமையையும் பேசுகிறோமோ அதே அரசியலமைப்பு சட்டம் அதே கருத்துரிமைக்கு கீழே தேவைப்படும் பட்சத்தில் அப்படின்னு ஆனால் அப்படின்னு ஒரு சுழிச்சு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அத அரசு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்குது இல்லையா? அப்படி அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனாவும் இல்ல, அதையும் தாண்டி வேறு காரணங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது. அது வந்து தொலைக்காட்சி என்பது முதலாளியின் ஊடகம், அதை ஏன் கண்டிப்பது அப்படின்றதெல்லாம் இல்லாம, அந்த முதலாளியின் ஊடகமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தை உருவாக்கியது தொழிலாளர்கள் தான். அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில தான் அந்த நிறுவனம் செங்கலாக எழுப்பப்பட்டதே தவிர வெறும் பணத்தின் முதலீட்டால் மட்டுமே அந்த நிறுவனம் உருவாக்கப்படவில்லை. அப்போ முடக்கம் என்பதை நாம் கண்டிக்கிறோம். அது கண்டிப்பாக அரசு தரப்பில் தெளிவுபடுத்த வேண்டும். 2வது, இது 2வது பகுதி என்ன அப்படின்னா, சமஸ் அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பதிவுகள். இது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, சமீபத்துல புதிய தலைமுறை தொலைக்காட்சி முடக்கப்பட்டதாக தகவல் வந்ததற்கு பிறகு அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நான் வெளியிடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு சமஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். என்ன? ஆமா, தன்னுடைய முகநூல்ல பதிவிட்டிருந்தார். அந்த பதிவு பார்க்கும் பொழுது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதுல வந்து சமஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, உண்மையை வெளிக்கொண்டு வரப்போகிறேன். அப்போ எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, அரசு தரப்பில் நடந்த ஏதோ ஒன்றை அவர் வெளிக்கொண்டு வர போகிறார் போல, யாருக்கும் தெரியாத ஒன்றை அவர் அம்பலப்படுத்த போகிறார் போல அப்படின்றது போல எதிர்பார்ப்புகள் வந்து ஏற தொடங்கின. அவர் வந்து 2 நாட்கள்னு குறிப்பிட்டாரு. ஆனால் ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகாக அவர் வந்து ஒரு சின்ன விளக்கம், ஏன் இவ்வளவு நாள் தாமதமா நான் மறுபடியும் எழுதுறேன் அப்படின்னு, உடல்நலம் சரியில்லை அப்படின்ற காரணங்களை அவர் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். விரைவில் நலம் பெற்று வர நாமும் மக்களோடு மனதளவில் அவருக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டு வருவதற்கு. அதுல அவர் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, ஒரு சிலர் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும். எல்லாருமே என்ன நினைச்சிருப்போம், கவர்மெண்ட் சைட்ல யாரோ ஒரு அபிஷியலை சொல்ல போறாரு, அல்லது ரூலிங் பார்ட்டியான டிஎம்கே சைட்ல ஏதோ ஒண்ணு சொல்ல போறாரு, அல்லது தன்னுடைய சொந்த நிறுவனமாகிய எஸ்ஆர்எம் குழுமத்தின் பகுதியோ அல்லது தனிப்பட்டதோ அந்த புதிய தலைமுறை தொடர்பான ஏதோ ஒன்றை சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சோம். அவர் சுத்தி எங்க வந்து நின்னாரு அப்படின்னா, திரு விஜயசங்கர் அவர்கள் அப்படின்னு வந்து நின்னாரு. விஜயசங்கர் அவர்கள் அப்படின்னு வந்து நிற்கும் போது அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பை முதல்ல வந்து அவர் வந்து தவிடுபொடியாக்கி விட்டார். அதே வந்து ஒரு ஊடக நிறுவனம் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொள்வதுதான டிஆர்பியினுடைய டிஆர்பின்றது என்ன?
மக்களுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யும் பொழுது மக்களுடைய எண்ணிக்கை, பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுதானே. அப்போ ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து அது அடிப்படை இல்லையா? அப்ப சமஸ் வந்து ஒரு தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர், அதுவும் அந்த தொலைக்காட்சியின் அத்தனை அங்கங்களின், அந்த தொலைக்காட்சியின் வெறுமன சேட்டலைட் பிராட்காஸ்டிங் மட்டும் இல்ல, அதனுடைய எல்லா வகையான ஒளிபரப்பினுடைய ஆசிரியராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படித்தான் 2024 அவரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பு இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்ப இப்படி சொல்லும் போது முதல்ல அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துக்கே உரிய ஒரு டிஆர்பி தனத்தை வந்து ஏன் உடைத்து விட்டார் என்று தெரியவில்லை. அப்புறம் விஜயசங்கர் சாரை பத்தி எழுதினார். அவர் எழுதினது அப்படின்றதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து எல்லோரும் வாசித்த ஒன்றுதான். விஜயசங்கர் சார் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய போக்கை விமர்சித்து ஒரு பதிவு எழுதியிருந்தார். அந்த பதிவை வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதிய தலைமுறை மீதான தாக்குதல் என்பது தன் மீதான தாக்குதல், தன் மீதான தாக்குதல் என்பது ஊடகவியல் மீதான தாக்குதல், ஊடகவியல் மீதான தாக்குதல் என்பது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். ஏன் இவ்வளவு எக்ஸ்பாண்டிங்கா போகுது? புதிய தலைமுறை மீதான விமர்சனம் என்பது புதிய தலைமுறை மீதான விமர்சனம் தான். அந்த விமர்சனம் என்பது ஒரு அதிகாரத்தில் உள்ளவரோ ஒரு இன்ஃபுளுன்ஸான ஆளோ பேசியிருந்தா கூட இந்த அளவுகோல் என்பது தவறான ஒரு அளவுகோலுங்கிறது அப்பட்டமா நமக்கு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர் கூறியிருந்தால் கூட இந்த அளவுகோலை சரி ஏதோ சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜயசங்கர் என்பவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் அவரை போன்ற ஒரு சக ஒரு ஊடகவியலாளர். அவர் சொன்ன கருத்தை எப்படி ஒட்டுமொத்த ஊடகத்தையும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்து போனது. விஜயசங்கர் சார் எழுதியிருந்த பதிவு என்ன அப்படின்னா, கடந்த சில வாரங்களாகவே ஊடகங்களினுடைய போக்கு அப்படின்றது எப்படி இருந்ததுன்றது எல்லோரும் அறிந்ததுதான். அது டிஜிட்டலாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், அதுல பெரும்பான்மை எப்படி இருந்தது என்றால், விஜயினுடைய வீட்டிலிருந்து கிளம்பிய நொடியிலிருந்து அவர் வந்து கடைசியாக திரும்ப வீட்டுக்குள் நுழைகின்ற வரைக்கும் அந்த 24 hours ரவுண்ட் அப் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பீட் 2 பீட் கிடையாது. பனையூர்ல மட்டும் 3 பீட்டு. ஒரு பீட் வந்து ஸ்டாண்டிங்ல இருக்கும், ஒரு பீட் ஃபாலோ அப்ல இருக்கும், இன்னொரு பீட் வந்து வழியில ஜாயின் பண்ணிக்கும், இன்னொரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கும். இப்படி 3 பீட் ஒரே இடத்துல. அவர் வேறு வழியில போனாருன்னா எப்படி கேட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு ரூட்டுக்கு ஒரு பீட்டு, வீட்டுக்கு ஒரு பீட்டு, ஒவ்வொரு ரூட்டுக்கு ஒரு பீட்டுன்னு 2, இது ஒண்ணு 3 பீட்டு இப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஏர்போர்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல வந்து 3 பீட்டு. அங்க வந்து கேட் A, B, C, D அப்படி பல கேட்டுகள் இருக்கு. அப்ப எந்த கேட் வழியா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் போடுறது. அதற்கு பிறகு அவர் விமானத்துல ஏறுறாரு அப்படின்னா அதை ஜூம் பண்றதுக்கு எந்த வாசலில் நின்று ஜூம் பண்ணா தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4-5 பேரு. அதற்கு பிறகு அவர் விமானத்துல ஏறிட்டாரு அப்படின்னா ஏறினதுக்கு அப்புறம் விடணும்ல, அப்படி கிடையாது. இப்ப அவரை பார்த்தே ஆகணும், தரிசனம் பார்த்தே ஆகணும். அப்ப என்ன செய்யலாம்? ஆன்லைன்ல வந்து விமானம் எங்க போகுதுன்றத ரேடாரை ட்ராக் பண்ற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது. அதுக்குள்ள போய் விஜய் எங்கே போய் கொண்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மண்டலத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கிறாரு, சோழ மண்டலத்தின் மீது தன்னுடைய கால்கள் பட பறந்து போய் கொண்டிருக்கிறார் அப்படின்றது. அதற்கு பிறகு இப்போது சோழ மண்டலத்தை தாண்டி அவர் வந்து பாண்டிய மண்டலத்தை கை கொள்வதற்காக திருச்சி நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது. அதற்கு பிறகு திருச்சியில இறங்கினதுக்கு அப்புறம் அவர் இறங்கின கதவு திறந்த ஷாட்ல இருந்து அப்படி வெளியே வர்றது, வண்டியில ஏறுறது, அதுக்கப்புறம் வாகனத்துக்குள்ள நுழையிறது. நீங்க இதுல ஏதாவது ஒரு இடத்துல விஜய் தன்னுடைய சொந்த தனி வாகனத்தில் இருந்து அந்த கேரவன் வாகனத்திற்கு இடம் பெயர்கிற இடம் இருக்கு இல்லையா? தன்னுடைய தனிப்பட்ட வாகனம்னு ஒண்ணு இருக்கு, கேரவன் ஒண்ணு இருக்கு. இந்த தனிப்பட்ட வாகனத்திலிருந்து கேரவனுக்கும், கேரவனிலிருந்து தனிப்பட்ட வாகனத்திற்கும் மாறுகிற இடம் உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க பாத்திருக்கீங்களா? வாய்ப்பு கிடையாது. நான் பார்க்கல. ஒருவேளை பலர் பார்த்திருக்கலாம், ஆனா பலரும் அதை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா அது காட்டப்படல. அப்ப அவர் வருகிறார் போகிறார் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பதிவு செய்யப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு அவர் வந்து வர்றாரு, வந்து ஒரு ஊர்ல பிரச்சாரம் பண்ண வர்றாரு. ஊர்ல பிரச்சாரம் தானே பண்ண வர்றாரு. திமுக கோட்டையை திணறடித்த அல்லது அதிமுகவை பந்தாடிய என்ற தமிழில் நான் பார்க்கல. பாஜகவை கடுமையாக சாடிய அப்படின்ற தமிழில் நான் பார்க்கல. நான் பார்த்தது எல்லாமே திமுக கோட்டையில் கால் பதித்த, சோழ மண்டலத்தை கையில் எடுத்த, பாண்டிய மண்டலத்தை கையில் எடுத்த, கொங்கு மண்டலத்தை கையில் எடுத்த, கொங்கு நாட்டை சிறைப்பிடித்த அப்படின்னு தான் நான் தமிழில் எல்லாம் பார்த்தேன். இது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப பாருங்க, ராஜராஜ சோழன் வந்து கடாரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். கடாரத்திலிருந்து அவரால் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை.
இதோ அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் நுழைந்து விட்டார், கடாரத்திற்குள் நுழைந்து விட்டார், இதோ எதிர்க்கட்சி மன்னரை பார்த்து பந்தாட போகிறார் அப்படின்னு ஏதோ சச்சுக்குட்டி அவனை அல்லையில் போட்டு மிதி அப்படின்ற ரேஞ்சில 23ஆம் புலிகேசியில ஒரு சீன் நடக்கும் இல்லையா, சாதி சண்டை மைதானம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நகைச்சுவை உணர்வோட அவங்க வந்து செயல்பட்டாங்களா அல்லது உண்மையிலேயே அவங்க அந்த பொருள்பட தான் எழுதுனாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இப்படி கொண்டாட்டம். அடுத்து அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொன்றையும் நீங்க இதுவரைக்கும் என்னைக்காவது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கவே நியூஸ் சேனல்ல பாட்டு கேட்டிருக்கீங்களா? பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைச்சிருக்கும் பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஊருக்கூறு டாஸ்மாக் பாட்டை கேட்டிருக்கீங்களா? நெருங்குதடா காவி இருள் பாட்டு கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிகள் போடக்கூடிய பாடல் தானே. அதிமுக போட்ட பாடல், திமுக போடுற பாடல், அல்லது வந்து மார்க்சியல் லெனின் அமைப்புகள் போடுற பாடல். சிபிஎம் மாநாட்டுல நீங்க என்னைக்காவது வந்து இன்குலாப் ஜிந்தாபாத் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கீங்களா பாட்டை? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் விஜய்க்கு மட்டும் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னு பாட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கை பாடலை கட் பண்றது, கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும் பாட்டை கட் பண்றது, ஓடி வருகிறான் உதயசூரியனை கட் பண்றதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்றீங்க? we are not a propaganda tool. நாம ப்ரொபகண்டா பண்ணல, நாம அதை ரிப்போர்ட் பண்றோம். அங்க ப்ரொபகண்டா நடக்குது, அதை நாம ரிப்போர்ட் பண்றோம், அதனால அந்த ப்ரொபகண்டாவா இருக்கிற போர்ஷன்ஸை கட் பண்றோம் அப்படின்றது தானே நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிற அறம். அது அறமான்றது வேற, அது உண்மையிலே அறத்தின்பால் வைத்து யோசிக்க வேண்டியதான்றது வேற. இதைத்தான அறம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி கொண்டவர்கள் உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னு பாட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அந்த ஊடகங்கள் மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவர் உங்கள் விஜய், இவரை பார்க்க வாருங்கள் அப்படின்னு ஒரு பீர் பிரஷர் கிரியேட் பண்றாங்க. அப்போ டிவி சேனல்ஸ்ல காலையில இருந்து லைவ் ஓடிட்டு இருக்குது. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு ஊர், அந்த ஊருக்கு அவர் போகவே இல்லை. அந்த ஊருக்கு அவர் போகவே இல்லைன்றத எவ்வளவு நேரம் நியூஸ் போட்டிருக்கான். அது ஒரு பெட்டி செய்தி, அது ஒரு கார்டு, நியூஸ் கார்டு, பிளாஷ் கார்டு, அல்லது பிளாஷ் நியூஸ்ல அல்லது டிக்கர்ல ஓட விட வேண்டிய ஒரு நியூஸ், அவ்வளவுதான். 9 மணி நேரம் 56 நிமிடங்கள் ஒரு லைவ் போயிருக்கு. 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஒரு லைவ் போயிருக்குது. ஒரே ஒரு தொலைக்காட்சியில மட்டும், ஒரே ஒரு தொலைக்காட்சியில மட்டும் 14 மணி நேரங்கள். எதுக்கு? இவர் இந்த ஊருக்கு வரல. ஆனா தமிழ்ல என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு இவர் வரலன்றது இல்ல, அந்த ஊரில் கால் பதித்த அவர், அந்த ஊரில் அவர் அப்படின்றதான் டைட்டில். 13 மணி நேரம் 14 மணி நேரம் ஓடி இருக்கு ஒரு சேனல்ல. இது ஒரு நாளைக்கு ஆக்டிவ் ஒர்க்கிங் ஒரு நாளைக்கு நான் முடிச்சுறேன். ஒரு நாளைக்கு ஆக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு? 8 மணி நேரம் இல்லையா? ஒரு நிறுவனம் 24x7 ஓடுது அப்படின்னு சொல்லி கொண்டாலும் கூட மிட் நைட் அவங்க கார்ட்ஸ் ரெடி பண்ண மாட்டாங்க. மிட் நைட் வந்து டைரக்டான லைவ் ரிலேஸ் ஓட்ட மாட்டாங்க. மாறா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில இருந்து பதிவு செய்த செய்திகளை வந்து லூப்ல போட்டு விட்டுருவாங்க. எடிட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, விஷுவல் எடிட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சீனியர் எடிட்டர் அந்த மாதிரி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது ஆசிரியர் குழுவை எடிட்டோரியல் டீம்ல இருக்கிறவங்க யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க. ஒரு சில கரஸ்பாண்டன்ஸ் இருப்பாங்க, அது போக இந்த வீடியோ எடிட்டர்ஸ் இருப்பாங்க, இவங்க தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாளின் ஆக்டிவ் ஹவர்ஸை தாண்டி நீங்க ஓட்டிருக்கீங்க. இது எல்லாம் தாண்டி இது வந்து அந்த ஊருக்கு மட்டும். அன்னைக்கு ஆக்சுவலா 3 ஊரு பிளான். ஒரு ஊருக்கு 14 மணி நேரம் அப்படின்னா 3 × 14 எத்தனை மணி நேரம்? 2 நாள் கணக்கு வருது. ஒரே நாளில் ஓட்டப்பட்ட மொத்த லைவினுடைய நீளம் வந்து எவ்வளவு? 40 மணி நேரத்துக்கு மேல வருது. இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? இது என்ன மாதிரியான அறம்? இது என்ன மாதிரியான லெகசி? கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வியை தான் சமூகம் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறது. அப்போ இப்படி ஒரு ஸ்டாம்பீடு நடந்து விட்டது. அந்த ஸ்டாம்பீடுக்குள்ள போவோம். நீங்க ஏதோ இடைமறிச்சு அவரு இது சம்பந்தமாக திரு சமஸ் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்துல வந்து விளக்கம் கொடுத்திருந்தார். டிஜிட்டலுக்கும் சேட்டலைட்ல ஒளிபரப்புறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியலையா? அப்ப அப்படி இந்த அளவுகளை வச்சீங்க அப்படின்னா முப்பெரும் விழாவுக்கு வந்து நாங்க எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் கூட போட்டு இருந்தார்ல. அவர் வந்து போட்டது முப்பெரும் விழாவுல ஓவராலா வீடியோஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு, லைவ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த லைவ்ல நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க, வீடியோஸா கட் பண்ணி எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்றத தனியா கனெக்ட் பண்ணுவோம். அவரே சொன்னது போல டிஜிட்டலில் உள்ளதை எப்படி வேண்டுமானாலும் திரிக்கலாம். அதை அவரே செய்கிறாரா அப்படின்றதெல்லாம் பிறகு அவரே பதில் சொல்லட்டும். இந்த
முப்பெரும் விழா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த முப்பெரும் விழாவுல பேசின தலைவர்களுடைய எண்ணிக்கை என்ன? அந்த முப்பெரும் விழா அப்படின்றது ஒரே ஒரு நபர் தனியா வந்து பேசிட்டு போற நிகழ்ச்சியா? அது என்ன நிகழ்ச்சி? ஒரு கட்சி தன்னுடைய தலைவரின் பிறந்த நாளை, தன்னுடைய கட்சியின் தோற்ற நாளை கொண்டாடுகின்ற வகையில் 3 விழாக்களை ஒருங்கிணைத்து முப்பெரும் விழா அப்படின்னு நடத்துது. அதுல விருதுகள் கொடுக்கப்படுது அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு. ஏன் கொடுக்கப்படுகிறது, எதற்கு கொடுக்கப்படுகிறது என்பது விளக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய கொள்கைகள் விளக்கப்படுகிறது, செயல் திட்டம் விளக்கப்படுகிறது, வரவேற்பு குழு தலைவர் பேசுகிறார், அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசுகிறார், நிறைவுரையாற்றுகிறார். இவ்வளவு வேலைகள் இருக்குல்ல, இவ்வளவுக்கும் சேர்த்துதான் நீங்க அதை போட்டீங்க. விஜய் நிகழ்வில் நடந்தது என்ன? சரி, சிஎம் இதோ கிளம்பி விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர், இதோ விமானத்தில் ஏறி விட்டார், இதோ இறங்கி விட்டார் முதலமைச்சர், இதோ உள்ளுக்குள் நுழைகிறார், இப்படியா போட்டீங்க? முதல்வர் வந்து விட்டார் அதானே. அங்க வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு பாட்டு ஓடல இல்ல. ஏன் ஓடல? போட்டிருந்தாங்கல்ல, கேட்டா லைவ் ஃபீட்ல அவங்க கொடுத்தாங்கன்னு. ஓ, லைவ் ஃபீட்ல நீங்க என்ன கொடுத்தாலும் போட்டுருவீங்க, லைவ் ஃபீட்ல கொடுக்கறத நீங்க கட் பண்ண மாட்டீங்க இல்ல. இப்ப நம்மளும் தான் லைவ் போட்டிருக்கோம், நீங்க உங்க சேனல்ல லைவ் போட்டிருக்கீங்களா இல்லையா? இடிவில நான் பேரலையில லைவ் போட்டிருக்கிறேனா இல்லையா? லைவ்ல வந்து ஆடியோ எப்படி கட் பண்றது, வேற ஆடியோ எப்படி அட்டாச் பண்றது, நடுவுல இன்டர்செக்ஷன்ஸ் எப்படி கட் பண்றது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாம தான் நம்ம ஜேர்னலிஸ்டா இருக்கிறோம் இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒளிபரப்பாச்சு? இங்க மட்டும் சிபிஎம் மாநில மாநாடு நடக்கிறத விடுங்க, தேசிய மாநாடு நடந்துச்சு, தேசிய குழு கூட்டம் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? தமிழ்நாட்டுல நடந்துச்சு. அதை எத்தனை மணி நேரம் ஒளிபரப்புனீங்க? திமுக ஆளுங்கட்சி சார், நீங்க ஒளிபரப்பிட்டீங்க. சிபிஎம்க்கு எங்க ஒளிபரப்புனீங்க? விசிகா மாநாட்டுக்கு எவ்வளவு ஒளிபரப்பு கொடுத்தீங்க? மார்க்சிய அமைப்புகள் நடத்தின கூட்டங்களுக்கு எவ்வளவு ஒளிபரப்பு கொடுத்தீங்க? வள்ளுவர் கோட்டத்தில் நடக்கிற ஆர்ப்பாட்டங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் கொடுத்தீங்க? தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு எவ்வளவு கவரேஜ் இருந்தது? இங்க சாம்சங் பணியாளர்கள் போராட்டம் நடந்ததுல எவ்வளவு கவரேஜ் இருந்தது? ஏன் இங்க கவரேஜ் வரல? சரி, இதெல்லாம் தள்ளி வைங்க. தமிழ்நாட்டுல 2 பிரதான கட்சிகள், இந்த 2 பிரதான கட்சிகளுக்கு வெளியே தான் மற்ற அனைத்து கட்சிகளும். அதை சொல்றதுல யாருக்கு எந்த தயக்கமும் இருக்காது. அவர் மீது எனக்கு கடுமையான மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அவருடைய அரசியல் போக்கின் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் கடுமையான விமர்சனங்கள் கொள்கை ரீதியாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது. ஆனா அவர்தான் 25% ஓட்ட வச்சிருக்கிற 2ஆம் பெரிய தமிழக கட்சி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவர் போய் ஒரு ஊர்ல பேசுறாரு. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல மேல ஒரு தலைப்பு இருக்கு. என்ன இருக்கு? கமலஹாசன் பற்றின ஒரு தலைப்பு இருக்கு. அவர் என்ன பேசினார், எங்கு பேசினார் தெளிவா இருக்கு. கீழே அண்ணாமலை ரொம்ப அழகா அவர் என்ன பேசினார்ன்றது ஒரு பாக்ஸ், எங்க பேசினார்ன்றது ஒரு பாக்ஸ், அழகா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அது எந்த ஊரு, என்ன கண்டென்ட், ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்றத நான் வந்து நம்முடைய 2 சேனல் நேயர்களுக்குமே சவாலாவே விடுறேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சு காட்டுங்க. இது 2 வீடியோ பார்க்காம, அவர் பேசுறத கேட்காம நீங்க கண்டுபிடிச்சு காட்டுங்க இது என்ன கூட்டம். அவர் சுற்றுப்பயணம் தானே போறாரு. விஜய் போகிற ஒரு சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு. அதேதானே எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. இந்த 2 பேர்ல யார் வந்து ப்ரூவன் மெஜாரிட்டி? எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ப்ரூவன் மெஜாரிட்டி. ஆனா விஜய்க்கு வந்து கொடுக்கப்பட்ட இதே, அவரும் ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் போறார், இவரும் ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் போறார். அவரும் ஒரே நாள்ல 2 ஊர் போறார், இவரும் ஒரே நாள்ல 2 ஊர் போறார். அவரும் 10,000 பேர் கணக்கு காட்டி கூட்டத்தை கூப்பிடுறார், இவரும் 10,000 பேர் கணக்கு காட்டி கூட்டத்தை கூப்பிடுறார். அவரும் கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போறாரு, இவரும் கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போறாரு. அங்க யாருக்கு எந்த சேதாரமும் இல்ல. ஒரு சில கூட்டங்கள்ல மட்டும் ஆம்புலன்ஸ் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது, அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் மயக்கடிச்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கிறாங்களே, இதை ஏன் காட்டல? அதிமுக கூட்டத்திலோ திமுக கூட்டத்திலோ யாராவது ஒரு நபர் குடித்து விட்டு வந்தால் அந்த மாநாடே குடிகார மாநாடு அப்படின்னு போடுறாங்களா இல்லையா? நீங்க எல்லா கட்சி மாநாடு நடக்கும்போது பாருங்க, ஒரு ரிப்போர்ட்டர் அங்க இருக்கிற டாஸ்மாக்ல போய் நிப்பாரு. எதுக்கு? கட்சி கரவேட்டியோட கரத்துண்டோட யாராவது ஒருத்தர் வந்தான்னா போட்டோ அடிச்சு நீ கிளிக் அடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆழ்மன வெறுப்பை கக்குவதற்கு யாரோ ஒரு முதலாளிக்கு இந்த நோக்கம் இருக்கு. ஏன் விஜய் மாநாட்டுல அங்க போல? விஜய் மாநாட்டுக்கு ஏன் அதெல்லாம் செய்யல? அதிமுகவினுடைய மாநாடு மதுரையில் நடந்தது இல்ல,
எவ்வளவு சோறு வீணடிக்கப்பட்டதுன்ற ஃபுட்டேஜை யார் டெலிகாஸ்ட் பண்ணா? டிஜிட்டல் மீடியாவா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா? அதற்கு பின்னால் இருந்த அரசியல் என்ன? ஏன் தாவேகா கூட்டத்தில் அவர்கள் கலைந்து சென்றதற்கு பிறகு அந்த இடத்தில் என்ன நடந்தது என்கின்ற கவரேஜே இல்ல. ஒரு இடத்துல 3ல இருந்து 4-5 பீட் போட்டிருக்கீங்க. ஒரு 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 சேனல்ல இருந்து 20க்கும் மேற்பட்ட கேமராக்கள் இறங்கி இருக்கின்றன. அந்த கேமராக்கள்ல ஒரு கேமரா கூட ஆஃப்டர் மேத் ஆஃப் த ஈவென்ட் ஏன் கவர் பண்ணல? எல்லா சேனல் எல்லா கட்சிக்கும் பண்ணுவீங்களே, ஏன் இவங்களுக்கு பண்ணலாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிர்வாகத்திற்கு இருக்கின்ற அரசியல் தடை, நிர்வாகத்திற்கு இருக்கின்ற அரசியல் சார்பு. அப்ப அது ஊழியர்கள், இப்ப இது வந்து களத்துல இருக்கிற பத்திரிகையாளருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கீழே என்ன நடக்குதுன்றது? அப்படி உண்மையாக உணர்வுள்ள, மக்கள் மீது பற்றுள்ள, பதைபதைப்புள்ள ஒரு சில பத்திரிகையாளர்கள் மூலமாகத்தான் இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். களத்துல எவ்வளவு பேர் மயக்கடிச்சு விழுந்தாங்க, களத்துல எவ்வளவு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க, களத்துல எவ்வளவு சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது அப்படின்ற தகவலை எல்லாம் நெஞ்சு பதைபதைத்து போய் எழுதிய யாரோ ஒரு பத்திரிகையாளர் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொண்டோமே தவிர செய்தி நிர்வாகங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. செய்தி நிர்வாகத்திற்கும் பணியாளர்களுக்கும் முதலாளிக்கும் நடுவுல மூணு பேரியர்ஸ் இருக்குது. பணியாளர்கள் தனி, நிர்வாகம் தனி, அதற்கு மேல முதலாளி தனி. இந்த முதலாளிக்கு ஒரு கருத்து இருக்கும், சார்பு நிலை இருக்கும். ஆசிரியர் குழுவுக்கு ஒரு கருத்து இருக்கும், சார்பு நிலை இருக்கும். பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கருத்து இருக்கும். ஆனா இந்த மூணும் ஒரு சமநிலையை அடைய வேண்டும். அந்த சமநிலையில தான் ஊடகத்தினுடைய குறைந்தபட்ச ஜனநாயகத்தன்மையை காப்பாற்ற முடியும். ஊடகத்திற்கு உள்ள மட்டுமில்ல, வெளியவும் கூட. இந்த எல்லா குரல்களையும் உள்ளடக்கி கொண்டு யோசிப்பதன் மூலமாகத்தான் எது மக்கள் சார்பு என்பதை முடிவு செய்ய முடியும். அந்த இடத்தில் இந்த ஊடகங்கள் செய்ய தவறியதை சுட்டி காட்டுவது அந்த ஊடகங்களுக்கு எதிரானதா என்றால் இல்லை. இதுல ஒரே அந்த ஊடகங்கள் செய்கின்ற இதுல ஒரே ஒரு குறுக்கீடு தான். இப்போ நீங்க வைத்திருக்கக்கூடிய அடுக்கடுக்கான பல விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதவை. நிச்சயமாக இவைகள் எல்லாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டியவைதான். ஆனால் இந்த பார்வை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது மட்டும் தொடுக்கப்படுகிறதா? இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த லூப்பு போட்டு பல மணி நேரங்கள் 2 நாட்களா வந்து ஓட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க அந்த ஒரு டப்பா செய்தியை இவ்வளவு தூரம் வந்து இழுக்கிறாங்க, இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறாங்க, உங்க விஜய்ன்னு பாட்டு போட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து சுட்டி காட்டினது அந்த குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் மட்டும்தான் செய்ததா, அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய டிஆர்பிக்காகவும் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் அந்த காரியங்கள் செய்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? நான் மறுபடியும் சொன்னதுக்கே வர்றேன். இதுல ஒரு பத்திரிகையாளர் மீது விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது, ஒரு செய்தி நிர்வாகத்தின் மீது விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அது மொத்த ஊடகவியல் மீதான தாக்குதல் கிடையாது. மற்ற ஊடகங்கள் மீதான தாக்குதல் இல்லை அப்படின்னு அதை குறிப்பிடும் போது, ஏன் இங்க மட்டும் தனிப்பட்ட முறையில விமர்சனம் எழுகிறது அப்படின்னா, அதற்கும் அந்த ஆசிரியர் தான் காரணம். அவர் எடுத்த விக்டிம் கார்டு, அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது சமுதாயம் ரிட்டாலியேட் பண்ணுது. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ண வேலை என்ன தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயம் திரும்ப கேள்வி கேட்கிறது. மற்ற சேனலை பார்த்து இந்த கேள்வி வரல, ஏன்னா மற்ற சேனல் விக்டிம் கார்டு எடுக்கல. இப்பயுமே அந்த சேனல் மீதான எதிர்ப்பாக இதை திசை திருப்புறதோ அல்லது அந்த பத்திரிகை ஆசிரியர் மீதானதாக இதை திருப்புவதோ, இதுல எது நாம புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, இங்கே திசை திருப்புகிறார்கள், அங்கு திசை திருப்புகிறார்கள், அவரை விட்டு விட்டார்கள், இவரை விட்டு விட்டார்கள் சொல்லும் போது அங்கு செத்து கிடக்கின்ற ஜனநாயகத்தை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லையே? ஏன்? இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்தது அவரா இவரா என்பது இருக்கட்டும், இந்த ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கே, இதன் காரணங்களை ஆராய வேண்டுமா வேண்டாமா? அந்த காரணங்களை தானே இப்ப முன்வைக்கிறோம். இப்ப பத்திரிகையாளர்கள் தரப்புலே இப்ப என்னவா டாக்ஸை கிரியேட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆசிரியரே, அந்த செய்தி ஆசிரியர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இதை டிஜிட்டல் வெர்சஸ் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தாக மாற்ற பார்க்கிறார். டிஜிட்டலுக்கும் மெயின் ஸ்ட்ரீமுக்கும் இடையில தடையாக இருப்பது முதலாளித்துவம் தானே தவிர, அதிகார வர்க்கம் தானே தவிர, நடுவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாமே தவிர பெரும்பான்மையானவர்கள் உடன்பட்டுத்தான் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, எல்லோரும் ஊடகவியலாளர்கள் தான். நாம டிஜிட்டல் தளத்துல பணியாற்றுகிறோம், அவர்கள் வேறு ஒரு தொலைக்காட்சி தளத்தில் பணியாற்றுகிறார்கள். இந்த தொலைக்காட்சி தளம் நாளைக்கு கைவிடும் பொழுது அவங்க எங்க வர போறாங்க? இங்கதானே வருவாங்க. ஆமா, இப்ப இங்க இருந்து ஆஸ்பயர் பண்ணுவாங்க, நாம டெலிவிஷன் போகணும்னு. அவன் எங்க போவான்? அங்கதானே போவான். அப்ப இப்படிதானே நடந்திருக்கிறது. நீங்க சப் எடிட்டர்னு ஒருத்தர் எடுத்தாங்கல்ல வேலைக்கு, டெலிவிஷன் மீடியாவுக்கு சப் எடிட்டருக்கு என்ன சம்பந்தம்? அவரு தொலைக்காட்சியில வாசிக்கப்படுகின்ற செய்திகளுக்கு எழுதி கொடுப்பாரா? இல்லையே, வெப்சைட்ல நியூஸ் போட்டார்.
அதற்கு பிறகு லைவ் டிக்கர்ஸுக்கு அவர் நியூஸ் போட ஆரம்பிச்சார். முதல்ல எங்க போட்டாரு? வெப்சைட்ல நியூஸ் போட்டார் அவரு, சப் எடிட்டர். அது என்ன டிஜிட்டல் தானே, அவர் ஊடகவியலாளர் தானே. அதற்கு பிறகு அவங்க வீடியோல பேச ஆரம்பிச்சாங்க. அதுவரை பேப்பர்ல மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தவங்க வெப்சைட்ல எழுதினாங்க. வெப்சைட்ல மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் டிவில பேச ஆரம்பிச்சாங்க. டிவில மட்டுமே பேசிட்டு இருந்தவங்க யூடியூப்ல பேச ஆரம்பிச்சாங்க. வெளியிடுகின்ற தளம் மாறி இருக்கிறது, ஆனால் முறை மாறவில்லை. முறையில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு நான் சொல்றேன். இந்த பெரு நிறுவனங்களால் அந்த களத்தில் நடந்ததை காட்ட முடியாம போனது இருக்குல்ல, அந்த இடத்துல உண்மையில் தமிழ்நாட்டில் ஊடகவியல் உயிர்ப்போடு வைத்திருக்கப்படுவதற்கு காரணம் இந்த டிஜிட்டல் ஊடகங்கள் தான். டிஜிட்டல் ஊடகங்கள் தானே அந்த களத்திற்கு ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப அடிப்படையான அர்ஜி. யார் சார் அந்த கேஸ போட்டது, அவர் எங்க சார் இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் இருக்கிற பிரதானமான கேள்வி. ஆனா எல்லாராலையும் அவரை போய் ரீச் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னா 2 காரணங்கள். ஒண்ணு, ஆர்வம் இருக்கும், ஆனா களத்துக்கு போக வாய்ப்பு இல்லாம இருக்கும். 2வது, அதற்கேற்ற சூழல் இல்லாம இருக்கும். அப்ப இது 2மே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் செய்யாதத இந்த 2க்குமே வாய்ப்பில்லாத ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள்ல. ட்ரைப்ஸ்ல இருந்து கரிகாலன் தானே அந்த உண்மையை எடுத்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து போட்டாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே முதல் நாள் களத்துக்கு யார் போனா? ட்ரைப்ஸ்ல இருந்து அரவிந்த் போறாரு, அரண்சில இருந்து சதீஷ் போறாரு, தி டிபேட்ல இருந்து தினேஷ் போறாரு, மனோஜ் போறாரு. இவங்க தானே போறாங்க. ஏன் நியூஸ் மினிட்டே கூட எடுத்துக்கங்க, ஷபீர் தானே போறாரு. அவர் மூத்த ஊடகவியலாளராக இருக்கலாம், டிஜிட்டல் தளத்துல இருந்தானே அவர் போறாரு. இவங்க யாருமே மென்ஷன் கிடையாது. இவங்கதான் யாருங்க இறந்து போனது, என்னங்க நடந்துச்சு அப்படின்னு தேடி போனாங்க. ஏன் இந்த தேடல் உங்களுக்கு வரவில்லை? அது வராததற்கு காரணம் என்ன? அதை விளக்குங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப இது தனிப்பட்ட ஊடகத்தின் மீதான கேள்விதான். அப்ப இது தனிப்பட்ட ஊடகத்தின் மீதான விமர்சனம் மட்டுமல்ல, அனைவரின் மீதான விமர்சனமும் தான். ஆனா தனிப்பட்ட முறையில் அவர் அந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்ததால் அவர் நேரடியாக அதை எதிர்கொள்கிறார். வேறு யாராவது தனிப்பட்ட முறையில் இதை கொண்டு வந்தார்கள்னா they will also face the people. அவங்களும் மக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, இப்போ அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறாங்க. யாரு களத்துல பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்களோ அந்த களத்துக்கு வர்றவங்க தானே கேள்வியில எதிர்கொள்ளுவாங்க. இவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்க, அவங்கள்ட்ட கேட்பீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? களத்துக்கு யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட தானே கேள்வி கேட்க முடியும். அப்படித்தானே நடந்திருக்குது. அப்ப நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க டிஜிட்டல் மீடியால. நீங்க தான் வெளியே வந்தீங்க. வெளியே வந்து டிஜிட்டல் மீடியாவை திட்டி எழுதுறீங்க. நாம யாரு டிஜிட்டல் மீடியால இருக்கிற யாரும் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் பகைக்கிறோமா அப்படின்னா இல்ல. மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து தான் நாங்க இதை கத்துக்கிட்டோம். அப்ப எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு எதிரானவர்கள் அல்ல டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள். மாறாக இந்த பிரேக்கிங்கை நாங்க எங்க இருந்து கத்துக்கிட்டோம்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து தான் கத்துக்கிட்டோம். இந்த பிளாஷ் நியூஸ் எங்க இருந்து கத்துக்கிட்டோம்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து தான் கத்துக்கிட்டோம். இப்படிதான் இன்டர்வியூ பண்ணுன்றதை எங்க கத்துக்கிட்டோம்? மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து தான் கத்துக்கிட்டோம். கிரவுண்ட் ரிப்போர்ட்னா என்ன? மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து தான் கத்துக்கிட்டோம். ஒரு கார்த்திகை செல்வன் அவர்களிடம் இருந்துதான் ஒரு கேள்வியை எழுப்பும் போது அந்த கேள்வி நீதிமன்றம் வரைக்கும் என்னவா போய் சேரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நிர்மலா பெரியசாமி நடத்தின நிகழ்ச்சியில ஒரு கொலை குற்றம் அம்பலப்படுகிறது அப்படின்றத இதுல இருந்தா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இதை கண்டுபிடிக்கல, நாங்கள் கற்றுக்கொண்டவர்கள். கண்டுபிடித்தவர்கள் சில போக்கில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் கற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கிறது. அதை நாங்க சொல்றோம். அப்போ இது எதிரான போக்கு அல்ல. டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய தவறான போக்குகளை மெயின் ஸ்ட்ரீம் சுட்டி காட்டுறது இல்லையா? டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய நேர்மை தவறியதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சுட்டி காட்டுறது இல்லையா? அதே போலதான் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறது டிஜிட்டல் சுட்டி காட்டு. இது என்ன பெரிய என்னன்னு மனப்பாவம்? இவன் சின்னவன், இவன்லாம் பேசக்கூடாது, இவன் தான் பெரியவன், இவன் தான் பேசணும்ன்றது அது என்ன மனோபாவம்? யாரோ சிலர் பேசலாம். எதுல பேசலாம்? இப்ப நான் என்ன நினைச்சிட்டேன், பத்திரிகையாளர்களை வந்து இந்த வருகின்ற சில விருந்தினர்கள் இவரெல்லாம் பத்திரிகையாளரா, இவரெல்லாம் யூடியூபரு அப்படின்னு பேசும்போது அது அவர்களுடைய கருத்து என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு ஆசிரியரே அந்த கருத்தை வைத்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இதை சுட்டி காட்டுறது எல்லோருடைய கடமை. அந்த கடமையை நாம சுட்டி காட்டுறோம். இதை திசை திருப்புகிறார்கள் அப்படின்னா இழப்பு யாருக்கும் அல்ல, செத்து கிடக்கிறது ஜனநாயகம். நன்றி. நன்றி, வணக்கம்.